Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.1 6th கொஸ்டின் பார்க்குறோம். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிஸ். சப்டிஷன் 1 பாருங்கள். ரெண்டு டேர்ம்ஸு நமக்கு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 0ன்னு கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ நான் எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம ஒரு ஃப்ராக்ஷனை ஆடோ சப்ராக்ட் பண்ணோம்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் இல்லையா? அதுதானே பேசிக் ரூலு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இருக்குது, இங்கே சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. ஸோ டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய சைன் ஏ மைனஸ் சைன் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போடுங்க. இந்த ரெண்டு டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி காஸ் ஏ மைனஸ் காஸ் பி இருக்குது இல்லைங்களா? இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ஹோல் டிவைடட் பை cos A plus cos B into sin A plus sin B. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் பாருங்கள். இது A மைனஸ் B A ப்ளஸ் B மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ A மைனஸ் B இன்ட்டு A ப்ளஸ் B என்ன ஆன்சர் வரும் நமக்கு? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி A ப்ளஸில் சைன் இருக்குது, சைன் A இருக்குது, B ப்ளஸில் சைன் B இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் பாருங்கள். சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி டிவைடட் பையில் இருக்கக்கூடியதை அப்படியே எழுதிக்கலாம். காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது, எழுதிக்கலாம். பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ பக்கத்தில் எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் ஏ. இங்கே ரெண்டு பாருங்கள், இங்கே பி வேரியபிள் இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. ஸோ ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஒரு மைனஸ் காமனாக எடுத்துகிட்டு சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு எழுதலாம் இல்லைங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் சைன் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 காஸ் ஸ்கொயர் பின்னு வரும். ஸோ அப்போ இது வந்து சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பியை பக்கத்தில் எழுதியிருக்கோம். ரெண்டு டேர்ம் மைனஸ் காமனாக இருக்காங்க, காமனாக எடுத்துகிட்டு சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி அப்படின்னு எழுதியிருக்கோம். டிவைடில் இருக்கக்கூடிய காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி அப்படியே எழுதிக்கலாம். பாருங்கள், நம்ம ஏற்கனவே தெரியும் ஐடென்டிட்டியில் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் 1 டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. ஸோ 1 மைனஸ் 1 நமக்கு 0 வந்துடும், விச் இஸ் RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ நம்ம 0 தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த ஸ்டெப்பில் என்னென்ன இந்த கொஸ்டினுக்கு ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். தேர்ட் வந்து ஐடென்டி போட்டிருக்கோம். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1க்கு ஐடென்டி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணப்போ நமக்கு 0 கிடச்சிது. ஸோ நமக்கு 4 ஸ்டெப்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம பண்ண வேண்டியது. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 டீச் பண்ணுறேன் பாருங்கள். சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏ டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கொஸ்டின்னா வந்து எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். இந்த கொஸ்டினை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியில் ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா. இங்கே பாருங்கள், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. நமக்கு தெரியும் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும்.
ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்க்கு ஏ மைனஸ் பி எழுதிட்டு இங்கே மைனஸ் இருந்துச்சா மைனஸ் இருக்கும், பட் இங்கே ஏபிக்கு பக்கத்தில் ப்ளஸ் தான் இருக்கும். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏக்கு பதிலாக நம்ம சைன் ஏவையும் பிக்கு பதிலாக காஸ் ஏவும் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா செலக்ட் பண்ண போகிறோம். ஏ க்யூப்பில் ஏங்கிறது நமக்கு என்ன, சைன் ஏ, சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயருங்கிறது நமக்கு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் போட்டுட்டு இந்த டேர்ம்ஸ் எழுதலாம். ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா எழுதலாம். என்ன வரும் நமக்கு பாருங்கள், சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. பாருங்கள், இந்த டேர்மில் சைன் ஏ காஸ் ஏவும் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏவும் கேன்சல் ஆகும். இங்கே பாருங்கள், ரெண்டு டேர்ம்ஸ் ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் பார்ட் எழுதலாம். இந்த இடத்துல பாருங்கள், ரிமைனிங்கில் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனோட ஆன்சர் என்ன நமக்கு வரும், 1 வரும். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குங்கிற ஸ்டெப்பு எழுதிக்கோங்க, அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நீங்கள் போட்டுக்கலாம். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் அதே போல் இங்கேயும் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. ஸோ இதனோட ஆன்சர் நமக்கு 1 கிடைக்கும், இதனோட ஆன்சரும் 1 கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ 1 + 1 இந்த மைனஸில் இருக்கக்கூடிய சைன் ஏ காஸ் ஏவும் ப்ளஸில் இருக்கக்கூடியதும் கேன்சல் ஆகும். ஸோ 1 + 1 என்ன வருது நமக்கு 2, விச் இஸ் ரெக்வயர்ட் RHS. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு பிறகு சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஆன்சர் போட்டிருக்கோம், ஐடென்டிட்டி ஆன்சர் போட்டிருக்கோம். ஸோ 1 + 1 2ன்னு கிடச்சிருக்கு. 2 ஸ்டெப் தான் இதில் ஆன்சர் நீங்கள் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.